என்றைக்கும் மறந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ, ஏழைகளை மறப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ, இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயு நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. பிரைஸ் தி லார்ட். சங்கீத புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் 12வது வசனம். சாம்ஸ் 10:12. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். அல்லேலூயா. ஏழைகளை மறவாதேயும். இந்த உலகத்தில் பணக்காரா இருந்துட்டு ஏழையா மாறுறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். ரொம்ப வேதனையில் துடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. தினமும் காசை பணத்தை பார்த்துக்கிட்டு திடீர்னு காசு பணம் பார்க்காம விட்டுட்டா நிறைய பேர் அவங்களுடைய வேதனைகள் கஷ்டமாக இருக்கும். ஏழைகள் என்று நிறைய இடத்துல பார்க்கிறோம். அப்பா ஒரு பாட்டு பாடுறார், ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே என்று அப்பா அழகான ஒரு பாடல் பாடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஆனால் அந்த நடுத்தர வர்க்கம் இருக்கிறார்கள், ரொம்ப கஷ்டங்க. நிம்மதியான சாப்பாடு இருக்காது, தினமும் உழைக்கணும். இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்குன்னு நினச்சோம்னா நாளைக்கு நம்முடைய குடும்பத்தை எப்படி ரன்னிங் பண்ண போகிறோன்னு நினைக்கிற எத்தனையோ பேர் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் வேதனைகளுக்கு மத்தியில் ஓடுகிற கூட்டங்கள் ஏராளமாக இருக்குது. ஒரு காலத்தில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக காலங்களை தள்ளின காலங்கள் உண்டு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இட்லி சாப்பிட்டோம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். இன்றைக்கி அப்படி கிடையாது. தினமும் நல்ல சாப்பாடு இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் ஒரு மதிப்பு இருக்கத்தக்கதான சூழலை ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் ரசம் சாப்பிடுவோம், ஒரு நாள் காரக்குழம்பு சாப்பிடுவோம், ஒரு நாள் புளிக்குழம்பு சாப்பிடுவோம். இன்றைக்கி எல்லா வெரைட்டியும் ஒரே வேலையில் உக்காந்தா தான் ஒரு திருப்தியாக இருக்கிறது. நிறைய பேர் நினச்சிட்டு உக்காண்டிருக்கிறோம், ஏழையாய் இருக்கிறவர்கள் என்பது வேறு, ஏழையாய் பிறந்து பணக்காரர்களை மாறுகிறவர்கள் என்பது வேறு. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கூட அந்த கன்னி தாய் வீட்டில் பிறக்கும்போது அவருக்கு இடமில்லாமல் அந்த குழந்தையை பெற்றெடுக்கிற இடமில்லாத சூழல் வந்தபோது அந்த ஏழை அந்த மாட்டு கொட்டகையில் தான் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவருடைய உண்மையும் உத்தமமும் அவரை உயர்த்தினது. கர்த்தருடைய நாமத்தை மகிழ்ந்தவங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எந்த இடத்துல ஏழையாக இருக்கிறதாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய அன்பை பாருங்க. ஏழையாக இருக்கிறோம், பண விஷயத்தில் ஏழையாக இருக்கலாம், குணம் விஷயத்தில் ஏழையாக இருக்கக்கூடாது. பொருட்களில் ஏழையாக இருக்கலாம், ஆனால் அள்ளி கொடுக்கிற விஷயத்தில் ஏழையாக இருக்கக்கூடாது. சிடுமூஞ்சில் ஏழையாக இருக்கலாம், ஆனால் குணத்தில் ஏழையாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்காக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் இருக்கிற இடத்துல மனம் திரும்புகிற விஷயத்தில் ஏழையாகவே இருக்காதீங்க. மனம் திரும்புகிற விஷயத்தில் கோடீஸ்வரர்களாக இருக்கணும். இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் ஊழியம் செய்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் மனம் திரும்புதல் என்பது இல்லை. சொல்லுவது ஈஸி, செயல்படுவது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஏழைகளை மறக்க மாட்டார். நீதிமொழிகளில் ஆண்டவர் சொல், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லிக்கிறத பார்க்கிறோம். தீர்க்கதரிசி ஏசியாவில் பார்க்கிறோம், அழகே சொல்லுகிறார், ஏழைகளை வழக்கில் தோற்கடிக்கிறவனுக்கு ஐயோ. உங்களுடைய ஜாப்லேயோ குடும்பத்திலேயோ இல்லை உங்களுடைய இடத்து பிரச்சனைகளையோ யாராவது உங்களை வழக்கடி தோக்குன்னு நினச்சாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தான் ஐயோ. ஏழைகள் மேலே கர்த்தருக்கு ஒரு தனி பாசம் இருக்குது, தனி ஒரு நேசம் இருக்குது. அவனுடைய அன்பை நீங்கள் ருசி பார்த்துக்கோங்க. மனம் திரும்புங்க. மனம் திரும்புகிற விஷயத்தில் கோடீஸ்வரர்களாக இருங்க. நீங்கள் ஏழையாக பிறந்திருக்கலாம்,
அல்லது இப்பொழுது ஏழையாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் கையில் வந்து சேரும். உங்கள் தலையின் மேல் இருக்கிற சாபங்கள் ஓடும். உங்கள் தலையின் மேல் இருக்கிற அக்கிரமங்களும் பாவங்களும் அழிக்கப்படும். நம்மை தேவன் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற விஷயத்தில் நம்ம கோடீஸ்வரர்களாக இருப்போம். ஏழைய வேண்டாம். ஜெபிக்கலாம். பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். தன்னுடைய குடும்பத்தை குறித்தும் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் கேள்விக்குறியோடு கொஸ்டின் மார்க்கோடு இருக்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு மேலையும் அற்புதம் செய்யும். இவர்கள் ஏழைகள் அல்ல, ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். என் ராஜா, என் கர்த்தர், என் தகப்பன் உயிரோடு இருக்கிறேன். அந்த வார்த்தையின் மூலமாக என் தகப்பன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கிருபை தாங்கட்டும். இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.